ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக எளிமையாக சூட்சமாக உடச்சி சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், சரிங்களா? சரி, 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 7ஆம் இடங்கள் திருமணம், 9ஆம் இடத்து பாக்கியம், 11ஆம் இடங்கள் லாபம். இந்த 3 உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் யாரை வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதையும் தாண்டி சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் குரு பார்வை எந்தெந்த ராசியில் விழுதோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட உறவுகளில் உங்கள் குடும்பத்தில் இறந்து போனவங்க இருப்பாங்க, அவங்க வழிபாடு செய்ய ஜெயிச்சிடலாம். சரி, குரு பார்வை தன்னுடைய 5ஆம் பார்வையால் அவர் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் வழியில் உள்ள பாட்டி உறவு உங்கள் குடும்பத்தில் இருக்கும், அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கைகூடி வரும். அதே சமயத்தில் அவருடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல விழுது. குரு பகவான் யோகமாக இருக்கும்பொழுது இறை வழிபாடு எடுத்துக்கலாம். அங்கே குரு 6, 8 பாதகம், மாரகம் சம்பந்தப்பட்டு கர்மம் சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் அப்பா என்று சொல்லக்கூடிய உறவை தவறிருப்பாங்க, அவங்கள வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை குரு பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானம் அப்படிங்கிறது மூத்த சகோதர சகோதரர் குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். அப்போது உங்களுடைய அக்கா உறவு, அண்ணன் உறவு, இது போன்ற உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்துருப்பாங்க, அவங்கள கெட்டியாக வழிபாடு செய்ய வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதே சமயத்தில் அக்கா இருக்கிறாங்க, அக்காவோட குழந்தை ஏதாவது இறந்துருக்குன்னா மருமக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த உறவுகள் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்ய ஜெயிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.